இந்திரா காந்தி மரணத்துலேருந்து ஜெயலலிதாவுக்கும் ராஜீவ்க்கும் ஒத்துக்கலை. அவங்களுக்குள்ள பயங்கர பிரச்சனை. ஜெயலலிதாவோட பதவி காலம் முடிய இருந்தது. அப்போ வந்து அடுத்த ஜனாதிபதியா தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் கொண்டு வரணும் ராஜீவ் தீர்மானிச்சுட்டு எம்ஜிஆரை ஜனாதிபதி ஆக்கிட்டு எந்த சோர்ஸை வச்சு நீ இப்படி எழுதினேன், டெல்லியில் சோர்ஸ் கிடச்சிது, அதை வச்சு எழுதினேன். அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு மாதிரி குறும்பு புன்னகையோட இருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம், ஆனால் நான் வந்து டினையல் தான் கொடுப்பேன், இப்படி ஒரு பேச்சு இல்லைன்னு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. டெல்லியில் இவங்க க்ளோஸ் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. அவங்க எம்ஜிஆர் வந்து நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, இந்த சந்திரலேகா, ஆமாம், அவங்க கிட்ட சொல்லு, யாராவது ஆள் இருந்தால் சொல்லுன்னு சொல்லும்போது அவங்க தான் எங்கள் பிஆர்ஓ, கடலூர் பிஆர்ஓ நடராஜன், அவர்கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, அவர் வந்து என் ஒய்ஃப் சும்மா தான் இருக்காங்க, அவங்களே வந்து கொஞ்சம் ஜோதிட ஆர்வம் மிக்கவர், அவங்களே பார்ப்பாங்க, அவங்களுக்கே தெரியும். அப்படி பார்த்தா கலைஞர், ஜெயலலிதா இருவருக்குமே ஜோசியம் தெரியும். எல்லாரையும் விட்டாச்சு. என்னை பொறுத்தவரையில் மரணம்ங்கிறது என்னை வந்து என் தாயுடன் இணைக்கும் ஒரு இது. அதனால் அது வந்தால், நான் மரணம் வந்தால் நான் இரு கைகளை விரித்து வரவேற்பேன் அப்படின்னு அப்போலேருந்தே அவங்க வந்து ஒரு விரக்தி பற்ற தன்மைக்கு போயிட்டாங்க. மரணம் பற்றிலாம் பேசினாங்க. எப்போதுலேருந்து நீங்கள் வந்துட்டு அவங்கள கொஞ்சம் நெருக்கமாக நான் வந்து பல இதில் சந்திப்புகள் மாணவனாக சந்திச்சிருக்கேன். ஒரு தடவை வந்து நூன் மில் ஸ்கீம், மாணவனாக நூன் மில் ஸ்கீம் பற்றி ப்ராஜெக்ட் பண்ணேன். சரி சரி. 1986 ஜனவரி 1 தேதி கூட ஞாபகம் இருக்குது. நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக அங்கே போனேன். அப்போவே அவங்க 86 அரசியல் நூன் மில் ஸ்கீம், அதுக்கு அவங்க தான் இன்சார்ஜ். அவங்களை இன்டர்வியூ கொடுத்து, அப்புறம் ஐஏஎஸ் லக்ஷ்மி பிராணேஷ் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் ஒரு மாணவனை அனுப்புகிறேன், அவனுக்கு எல்லா உதவியும் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு சம்பவம். அதே மாதிரி நான் ஜேர்னலிசம் மேல் படிப்புக்கு சேர இருந்தேன். அப்போது யூனிவர்சிட்டி ரிசல்ட்ஸ், மார்க் ஷீட்ஸ் அதெல்லாம் வந்தால் தான் நான் அங்கே சேர முடியும். அந்த டைமில் யூனிவர்சிட்டிக்கும் எங்கள் காலேஜுக்கும் ஒரு பிரச்சனை, அட்டெண்டன்ஸ் விஷயமா. ஸோ ரிசல்ட்ஸை வித்தல் பண்ணிட்டாங்க. எனக்கெல்லாம் பாம்பே பேஸ்டு அந்த காலேஜு. ஸோ 7 மணி, நைட்டு 7 மணிக்குள்ளே எனக்கு டைம் கொடுத்துருந்தாங்க மார்க் ஷீட் எல்லாம் கொடுக்குறோம். நான் வந்து மேடமோட ஹெல்ப்பை கேட்டேன். அவங்க எம்பியாக இருந்தாங்க போய் ராஜ்யசபா. ஆமாம், அப்போ தான் எம்பியான புதுசுன்னு நினைக்கிறேன். ரிலீஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் தான் நான் ஜேர்னலிசம். உங்களால் எல்லாருக்குமே ரிசல்ட் வந்து? ஆமாம், என்னால் எல்லாருக்குமே ரிசல்ட் வந்தது. அதுக்கு காரணம் மேடம் தான். அன்றைக்கே எனக்கு மார்க் ஷீட் கிடச்சி நான் பாம்பேக்கு அனுப்பிட்டேன். ஸோ இதெல்லாம் இனிமையான சம்பவங்கள். அப்புறம் வந்து நான் பத்திரிகையாளராக அவங்கள நிறையா சந்திச்சிருக்கேன். அந்த சம்பவங்கள்லாம் ரொம்ப இனிமையானவை. அதாவது நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்துவுக்கு முன்னாடி இந்தியன் எக்ஸ்பிரஸில் இருந்தேன். அதுக்கும் முன்னாடி ஆங்கில பத்திரிகை உலகத்தை 35 வருஷம் இருந்திருப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு தமிழ் பத்திரிகையில் இருந்தேன். அது துக்ளக்லேருந்து பிரிஞ்சு போனார், விசிட்டர் அனந்த்னு. அவர் வந்து விசிட்டர்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். அது வந்து நம்ம லாய்ட்ஸ் ரோடில் அவை சண்முகம் சாலையில் ஏடிஎம்கே ஆஃபீஸ்க்கு நேர் எதிரே இருந்தது, கொஞ்சம் தள்ளி. நான் அங்கே பணிபுரிந்துட்டு இருந்தேன். முதல் கவர் ஸ்டோரி ஒரு மாதிரி பிரேக்கிங்காக இருக்கணும், ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு விசிட்டர் ஆனந்த் சொன்னார். அப்போ தான் வந்து எம்ஜிஆருக்கு உடல்நிலை சரியில்லாத சமயம், அமெரிக்காலேருந்து வந்திருந்தார். 10 அமைச்சரை இது பண்ணிவிட்டு டிஸ்மிஸ் செஞ்சுட்டு 10 பேர் திரும்பி ஜெயலலிதா அம்மாவை கொள்கை பரப்பு செயலாளராக கொண்டு வந்திருந்தாங்க. அந்த டைம் அது. அப்போது நான் வந்து ஒரு கட்டுரை டெல்லியிலேருந்து எனக்கு ஒரு ஸ்கூப் கிடச்சிது. என்னென்னா, காங்கிரஸ் ராஜீவ் காந்தி, இந்திரா மறைஞ்சு ராஜீவ் பதவி ஏற்றுக்கிட்டு இருந்தார். இந்திரா மறைஞ்சதே எம்ஜிஆருக்கு தெரியாது, புருக்லினில் இருந்தார். அப்புறம் வந்து மொல்லமாக அந்த நியூஸை சொல்லி அவர் அப்போ தான் ரெக்கவர் ஆகிறாரு. ஒரு மாதிரி உடல்நிலை சரியில்லை. ஸோ ராஜீவ் என்ன பிளான் பண்ணார்னா, அவருக்கும் அப்போதைய ஜனாதிபதி ஜெயலலிதாவுக்கும் பயங்கர தகராறு. இந்திரா காந்தி மரணத்துலேருந்து ஜெயலலிதாவுக்கும் ராஜீவ்க்கும் ஒத்துக்கலை. அவங்களுக்குள்ள பயங்கர பிரச்சனை. ஜெயலலிதாவோட பதவி காலம் முடிய இருந்தது. அப்போ வந்து அடுத்த ஜனாதிபதியாக தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் கொண்டு வரணும் ராஜீவ் தீர்மானிச்சுட்டு எம்ஜிஆரை ஜனாதிபதி ஆக்கிட்டு காங்கிரஸ் அதிமுக கூட்டணி அமைச்சரவை உருவாக்கலாம், காங்கிரஸ் சார்பாக மூப்பனாரையும் இவரை முதலமைச்சராக அமர்த்தி அதிமுகவோட கூட்டு வச்சுக்கலான்னு ஒரு பிளான். ஸோ எம்ஜிஆர் கிட்ட சொல்ல எம்ஜிஆரும் ஒரு மாதிரி தயக்கத்தில் இருந்தார்.
அவருக்கு உடல்நிலை முடியலை, ம். நிம்மதியாக ராஷ்டிரபதி வனில் போய் இருந்துடலாம் ஆ. அப்படின்னு ஒரு பேச்சு. ஸோ இதை வந்து தலைப்பு இது கவர் ஸ்டோரியாக நான் எழுதினேன் ஓ சரி விசிட்டரில். சரி அது வந்து கேபி சுனில் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியில் எடுத்து போட்டுட்டார் அதை. ஸோ அகில இந்திய செய்தியாக போயிடுச்சு, நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க அதை. ஓ அப்போ எம்ஜிஆர் இதை படிச்சுட்டு எங்கள் ஆஃபீஸ்க்கு ஆள் அனுப்பினார். ஆள் அனுப்பி அந்த கட்டுரையை எழுதினவரை நான் பார்க்க விரும்புகிறேன் ஓ அப்படின்னாரு. விசிட்டர் அண்ணன் சொன்னார், நீங்களும் வாங்க. எனக்கு பயம், முதல் தடவை ஆமாம் அனுபவம், முதல் கவர் ஸ்டோரி அதுவே இப்படி ஆ பரபரப்பாயிடுச்சுன்னு எனக்கு பயம், எம்ஜிஆர் என்ன சொல்லுவாருன்னு பயம். ஸோ நான் வந்து விசிட்டர் அண்ணன் கிட்ட சொன்னேன், நீங்கள் வாங்க கூட. ஆ. இல்லை இல்லை, எழுதினவர் தான் கூப்பிட்டா, நீ தான் போனோம், நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாரு. ஓ சரின்னு போனேன். அப்போ ஜெயலலிதாவும் இருந்தாங்க. கேட்டேன், எந்த சோர்ஸை வச்சு நீ இப்படி எழுதினேன்னு. டெல்லியில் சோர்ஸ் கிடச்சிது, அதை வச்சு எழுதினேன். அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு மாதிரி குறும்பு புன்னகையோட, இருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம், ஆனால் நான் வந்து டினையல் தான் கொடுப்பேன், இப்படி ஒரு பேச்சு இல்லைன்னு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. நான் சொன்னேன், இருக்கலாம், ஆனால் இது விஷயமா இந்த கூட்டணியை ஏற்றுக்கலாமா வேணாமா, ராஷ்டிரபதி பதவி ஏற்றுக்கலாமா வேணாமான்னு நீங்கள் சோ சாரை கூப்பிட்டு நேற்று ராமாவரத்தில் நைட் பேசினது கூட எங்களுக்கு தெரியும் ஓ அப்படின்னு. அப்படியே ஒரு மாதிரி இவஸ் அப்படியே ஜோல்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்லிட்டு, நீ யார் அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் என் பேக்ரவுண்டை சொன்னேன். நான் சித்ராலியா பையனோட ஜெயலலிதா எம்ஜிஆர் 2 பேருக்கும் ஆச்சரியம். ஓ அவர் பையனா நீங்கள் அப்படின்ட்டு நீங்கள் எப்படி இந்த லைனில் வந்தீங்க, சினிமா லைன் இல்லாமல் அப்படின்னு கேட்டார். எனக்கு பிடிச்ச லைனு அப்படின்னு சொன்னேன். நல்லா வருவீங்கன்னு சொன்னார். அப்போது செல்ஃபோன்லாம் இல்லை, இருந்திருந்தால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பேன். ஆனால் இது ஒரு அனுபவம். ஸோ அப்போலேருந்து ஒரு பழக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களோட. அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா ராஜீவ்காந்திக்கு ஒரு கடிதம் எழுதினதா சொல்லுவாங்களே, அது எம்ஜிஆர் வளர்ச்சி பற்றி போகிறான் வைப்பார், அதெல்லாம் உண்மையா? போய் ஓகே இது அந்த மாதிரி ஒன்றும் எழுதலை. ஆனால் என்ன நடந்ததுன்னா, ஆ. இங்கே இவங்க எம்பி ஆன உடனே ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க இந்திரா காந்தியோட. ஓகே என்ன காரணம்னா, இந்திரா காந்திக்கு இங்கே பேசின தமிழ், இங்கிலீஷ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆ. அது என்னன்னா, யுகஸ்லாவ் பிரசிடென்ட் டிட்டோ அவர் வந்திருந்தார். அந்த பார்ட்டிக்கு ஒரு வீட்டில் இந்திரா காந்தி ஒரு பார்ட்டி வச்சாங்க டிட்டோக்கு. ஆ. அப்போ வந்து 4 பேர் தான் கூப்பிட்டாங்க. அவங்க குடும்பத்தினர், இவங்க குஷ்வந்த் சிங். ஓ குஷ்வந்த் சிங் ஒரு பத்திரிகை, ஆமாம் அவர் சரி சரி ஜெயலலிதா. ம். அது வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க ஆங்கிலம் பிடிச்சி இருந்தது. ஆக்சுவலி ஜெயலலிதா டெல்லிக்கு அனுப்பப்பட்டதே எம்ஜிஆர் வந்து நீ இந்திரா காந்தியை டேக்கிள் பண்ணணும், ஓ ஹேண்டில் சரி பண்ணணும் ஓ அப்படின்னு சொல்லி தான் அனுப்பப்பட்டாங்க. சரி அந்த அம்மாவுக்கிட்ட கொஞ்சம் எம்ஜிஆருக்கும் ஒத்துக்கலை. அந்த சிக்மகளூர் சொன்ன இல்லையா, ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறமே வந்து பிரச்சனை தான். அந்த அம்மா வந்து கொஞ்சம் தஞ்சாவூரில் இடைத்தேர்தல் அந்த ஆமா. பிரச்சனையும் வந்தது. ம். அப்புறம் டிஸ்மிஸ் வேற பண்ணாங்க ஆமாம் 80ல் 80ல். ம். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் இந்திரா காந்தி கிட்ட அவங்களுக்கும் ஒரு இது இல்லை. ஸோ டெல்லியை ஹேண்டில் பண்ணணும், காங்கிரஸை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இவங்க தானே இந்திரா ஆமா. காந்தியை பேக் பண்ணுன்னு இதெல்லாம் ஆமா. கொடுத்தாங்க. ஸோ இந்திரா காந்தியை சமாளிக்க தான் ஜெயலலிதா டெல்லிக்கு அனுப்பப்பட்டாங்க. அந்த வேலையை தான் அவங்க செஞ்சாங்க. அந்த டிட்டோ விருந்தில் கலந்து கொண்டவனே காளிமுத்து, வீரப்பன்லாம் அவங்க இந்திரா காந்தியோட க்ளோஸ் ஆகிடுவாங்க, அதனால் நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு இவங்க தூபம் போட ஆரம்பித்தாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு இது வந்து அந்த மாதிரி லெட்டர்லாம் ஒன்றும் எழுதலை. எங்க நேர்லேயே டெல்லியில் பார்க்குறவங்க, இந்திரா காந்தி வீட்டுக்குள்ளேயே பூந்து புறப்படுறவங்க எதுக்கு லெட்டர் எழுதணும்? பிற்காலத்தில் ராஜீவ்காந்தி வந்து ராஜீவும் போயஸ் கடந்து தான் வந்துட்டு இருந்தாரு. சரி ஒரு ஹாட்லைன் இருக்கிற லீடர்ஸ் கிட்ட, இப்போ கூட ஆமா. அவங்களுக்கு மோடி கிட்ட ஹாட்லைன் இருந்தது. ஆ. ஏதாவது பிரச்சனைனா உடனே பேசலாம், எதுக்கு லெட்டர் எழுத போகிறாங்க? இதெல்லாம் அந்த கால இது மாதிரி. இப்போ நீங்கள் லெட்டர் எழுதுறீங்களா? இல்லை நீங்கள் என்ன இமெயில் அனுப்புறீங்க, ஆமா. வாட்ஸ்அப் அனுப்புறீங்க, ஆமாம் தேவையே இல்லை. மனிதர்களை நேராக ஒருத்தர் சந்திக்க போய் இதெல்லாம் வந்து அவங்க மேதாவித்தனத்தை காட்டுகிறாரு. அந்த மாதிரி லெட்டர் எழுத வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. இப்போ சசிகலா வந்து எம்ஜிஆர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரா ஜெயலலிதாவுக்கு? இதே தான் இந்த கட்டளை. இப்போ முன்னாடி கேட்டிங்க இல்லையா, ஆமாம் அப்போது டெல்லியில் இவங்க க்ளோஸ் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. ஓ அவங்க எம்ஜிஆர் வந்து நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, இந்த சந்திரலேகா, ஆமாம் அவங்க கிட்ட சொல்லு, யாராவது ஆள் இருந்தால் சொல்லுன்னு சொன்னோம். அவங்க தான் எங்கள் பிஆர்ஓ, கடலூர் பிஆர்ஓ ஆ நடராஜன், அவர்கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, அவர் வந்து என் ஒய்ஃப் சும்மா தான் இருக்காங்க, அவங்கள வேணா அனுப்புகிறேன்னு சொல்லி அப்படி கொண்டு வரப்பட்டவர் தான். இவங்க ரொம்ப டேலண்டானவங்க, ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க சசிகலா ஃபேமிலிக்கிட்டே கொஞ்சம் ரொம்ப பாண்டேஜாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது ஒரு பெண், அவங்களுக்கு வந்து ஒரு தேவைகள் நிறைய இருக்கும். கீழே குனிஞ்சு பேனா கூட எடுக்க முடியாது. ஒரு இது ட்ரெஸ்ஸிங் அதுக்கெல்லாம் உதவி பண்ணும். சரி.
ஒருத்தர் அவங்க வச்சுக்கிட்டாங்க. அவங்க பழகி போச்சு. புதுசா ஆள்கள என்னதான் நீங்க வந்து ஆண் ஆலோசகர்கள் இருந்தா கூட, சில பெண் தேவைகள்னு வச்சு பெண்ண தான் வச்சுக்க முடியும். அவங்க அந்த மாரி வச்சுக்கிட்டாங்க. புதுசா ஆள் வைக்கிறத விட ஒரே ஆளா இருக்கட்டும் அப்படின்னு வச்சிருக்கலாம். ஆனா இது அவங்க மோர் பவர்ஃபுல் ஆகுறதுக்கு இவங்களே விட்டு குடுத்துட்டாங்களோ அப்படின்ட்டு. அதெல்லாம் பத்திரிகை செய்திகள். நம்ம சரி. என்ன சொல்ல முடியும்? சரி, சரி. ஒவ்வொருத்தரும் அவங்க இஷ்டத்துக்கு எழுதலாம். இதுக்கெல்லாம் கருத்து சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி. ஆனா, உள்ள நடந்து தெரியும். அவங்க வந்து அவ்ளோ ஸ்ட்ராங் பெர்சன். அவங்கள ஈஸியா அவ்ளோ இது முடியாது. 2வது மோடிலாம் அவங்க இந்த லைன்லயே இருந்தாங்க. ஹாட் லைன்ல. ஏதாவது பிரச்சனைனா அவங்க உடனே சொல்லியிருப்பாங்க. சரி. இதெல்லாம் வந்து அவங்க ஹேஷியங்கள். அவங்களுக்கு லைக்ஸ் வரணும், பீட்ஸ் அது வரணும்னு ஒரு சென்சேஷனலா பேசுறது. இதுக்கெல்லாம் நம்ம கருத்து சொல்லியிருந்தா முடியாது. ஜோதிடம் அவங்க ரொம்ப நம்பிக்கை இல்லையா? நிச்சயம் நெறைய உண்டு. நம்பிக்கை உண்டு. அதுவும் மலையாள ஆனா ஜோதிடம் தான் அதிகமா இது அப்படிலாம் பண்ணுவாங்க. இல்ல. இதெல்லாம் இந்த பாருங்க, இதெல்லாம் இது. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கே தெரியும். லாஜிக் அவங்களுக்கே தெரியும். அவங்களே வந்து ஏன்னா பஞ்சாங்கம் உன்னிகிருஷ்ண பணிக்கர் தான் ரொம்ப அத க்ளோஸா இருந்தாங்க. அதெல்லாம் அப்புறம் சொல்றாங்க. அவங்க சரி, இறந்த சரி. விட்டே சொல்றாங்க. சரி, சரி. ஆலோசனை நடந்திருக்கலாம். இப்போ ம். நான் உங்க நண்பர்னா, நான் எனக்கு தெரிஞ்ச ஜோசியர அழைச்சிட்டு வருவேன். சரி, உங்க சரி. இன்னொரு நண்பர் இன்னொருத்தர் அழைச்சிட்டு வருவாரு. பல முயற்சிகள் பண்ணியிருக்கலாம். ஆனா, அவங்களே வந்து கொஞ்சம் ஜோதிட ஆர்வம் மிக்கவர். ஓ! அவங்களே பார்ப்பாங்க. ஓ! ஸோ அவங்களுக்கே தெரியும். அவங்களுக்கே தெரியும். அப்படி பார்த்தா கலைஞர், ஜெயலலிதா இருவருக்குமே ஜோசியம் தெரியும். நூல்கள படிச்சவங்க தான். ஓ! அவர அதனால அவங்களுக்கே அந்த நாலேட்ஜ் இருக்கும். சரி. அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா, அதுக்கு எக்ஸ்பர்ட்ட கூப்பிட்டு அத பத்தி விவாதிப்பாங்க. அதனால அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். உலகத்துல இருக்கிற கலைகளெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க, நிச்சயம் ஜோதிடம் பற்றி படிச்சிருப்பாங்க. கடைசி காலத்துல எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் நடுவுல ஒரு சில விரிசல்கள் இருந்துச்சா? அது உண்மையா அது? அவங்க வந்து இவர் தான் என் வாரிசுன்னு எம்ஜிஆர் யாரையும் காட்டல. அ. திறமை இருக்கிறவர் அவங்களே வரட்டும் சரி. அப்படின்னு. அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. ஒரு ஆ. கட்டத்துல மாஸ் புல்லர் அந்த பஞ்சாயத்து தேர்தல்ல தோல்வி அடைஞ்சதால தான் அவங்க அரசியல் கொண்டு வந்தாங்க. ம். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அதாவது இவங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க கட்சிய அப்படின்னு. ஆனா, இவர் தான் முதலமைச்சர்ன்னு காட்டல. கலைஞரும் ஸ்டாலின காட்டலையே. ஆமா. யாரும் அதாவது வாரிசு அம்மாவும் அததான் காட்டல. வாரிசு இவர் தான் அப்படின்னு சொன்னீங்கனாலே, ஒரு இது போயிடும். அதாவது ஆ மேடம் கிட்ட பேச்ச ஒரு சம்பவம் கூட சொன்னாங்க. ஆ. இங்கிலாந்துல டியூடர் டைனாஸ்டின்னு ஒண்ணு இருந்தது. ஆ. மன்னர் பரம்பரை. ஆ. அதுல ஒரு மேரி டியூடர் அப்படின்னு ஒரு அரசி ஆண்டாங்க. அவங்களுக்கு வாரிசு இல்ல. குழந்தை இல்ல. ம். ஸோ அவங்க தங்கை எலிசபெத், முதலாம் எலிசபெத் அவங்கள வாரிசா அறிவிக்கிறாங்க. ஆ. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க. அவங்க வாரிசா அறிவிச்ச மறுநாளே அவங்க உடம்பு நல்ல சரியில்லாம போச்சு. ஆனா, அவங்கள கவனிக்க யாருமே இல்ல. ஒரு அரசி எல்லாரும் வாரிச சுற்றி தான் கும்மி அடித்துக் கொண்டிருந்தார்கள். இவங்கள இவங்கள எல்லாம் விட்டுட்டாங்க. அவங்க அப்படியே தான் தனிமையில தான் இறந்தாங்க. ஸோ எந்த புத்தியுள்ள ஒரு அரசனோ, என் வாரிசு இவன் தான் காட்ட மாட்டாங்க. அந்த மாரி காட்டியதால் தான் முகலாய சரித்திரத்திலயும் சரி, இந்த ஆங்கில இதுலயும் சரி, இந்த வாரிசு சண்டைகள் வந்தது. ஒருத்தனை காட்டுறதால தான் அவனுக்கு எதிரா மத்தவங்க சதி செஞ்சாங்க. இல்லையா? ஸோ வாரிசு இவன் தான் காட்டுறவன் ஒரு சரியான ஒரு அரசியல்வாதி கிடையாது. ஒரு நல்ல மன்னன் கிடையாது. ம். அவரவர்கள் திறமையில் அவரவர்கள் வரட்டும்னு விடுதல் தான் அந்த காலத்து முறை. அ இவங்களும் அப்படிதான் விட்டாங்க. இப்ப கூட நெறைய பேர் சொல்றாங்க. அவங்க வாரிசு காட்டாமல் போனது தவறு அப்படி. தேவையில்ல. வாரிசுன்னு திறமை இருக்கிறவன் வரட்டும். அதுதானே அரசியல். ஆமா. அரசியல் திறமை இருக்கிறவன் தான் மேல வருவான். அதனால வாரிசு அடையாளம் காட்டணும்னு எந்த கம்பல்ஷனும் கிடையாது. எம்ஜிஆரும் காட்டல. இவங்களும் காட்டல. இந்த 1989ல அந்த வாரிசு சண்டைக்கு அப்புறம் ஏடிஎம்கே ஒண்ணாச்சு இல்லையா? அ அப்போ ஜெயலலிதாவும் ஜானகி அம்மாவும் பேசிக்கிட்டாங்களா? அவங்களுக்குள்ள? அப்போ தேர்தலுக்கு முன்னாடி பேசல. ஓகே. தேர்தலுக்கு முன்னாடி ஜானகி அம்மா வந்து திடீர்னு முதல்வர் ஆயிட்டாங்க. ஆர்.எம். வீரப்பனை எதிர்பார்க்கல. ஆ. அவங்க வந்து இந்த கிச்சன் கேபினெட் அவங்களுக்கு ஒண்ணு இருந்தது. ஆ. இந்த விஜயகுமாரி, சுலோச்சனா சம்பத், ஆ. கல்யாணி ராமசாமி சரி. அவங்கெல்லாம் நீ ஏறி உட்காந்துடுற. எதுக்கு மத்தவங்கள ஆதரிக்கிற அப்படின்னு சொல்லி அவங்கள முதலமைச்சரா உட்கார வச்சுட்டாங்க. சரி. இவங்களே எதிர்பார்க்கல. அந்த டைம்ல தான் இந்த அமர்க்களம் நடந்து தொண்டர்கள் எல்லாம் ஜெயலலிதா பக்கம் இருந்தாங்க. தலைவர்கள் எல்லாம் ஜானகி பக்கம் இருந்தாங்க. ஆனா அவங்க வந்து எம்எல்ஏ ஆதரவு போராதுன்னு சொல்லிட்டு இவங்க 27 பேர் ஜெயலலிதா அம்மையாரோட போனதால ம். இவங்க என்ன பண்ணாங்க, கலைஞர்கிட்டயே போய் ஆதரவு கேட்டாங்க. அதுதான் அவங்க செய்த தவறு. எப்ப அவங்க கலைஞர்கிட்டயே போய் ஆதரவு கேட்டாங்களோ, அவங்க வாரிசு இல்லன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. ஏன்னா எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் ஆமா. கலைஞர் எதிர்ப்புல தான் கையாண்டுகிட்டு இருந்தாரு.
அடுத்த தேர்தலில் ஆட்சி போச்சு. அடுத்த தேர்தலில் சிவாஜி கணேசனோட கூட்டு வச்சாங்க. ஆமா. அவங்களால ஒரு சீட்டும் ஆண்டிப்பட்டியிலே அவங்க ஏன்னா 2 ரசிகர்களாலையும் ஒருத்தர் ஏத்துக்க ஏத்துக்க முடியல. ஆண்டிப்பட்டி தொகுதியில எம்ஜிஆர் தொகுதியிலே ஜானகி ராமசாமி தோல்வி அடைஞ்சாங்க. ம். இதே ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவியா வந்தாங்க. அதிலேயே ஒரு நிரூபணம் ஆயிடுச்சு. ஆனா, அங்க ஜானகி அம்மையார பாராட்டணும். தான் தோல்வி அடைஞ்சோம், மக்கள் தன்னை ஏத்துக்கலன்னு சொன்ன உடனே கட்சிய கொண்டு போய் சிந்தாமல், சிதறாமல் கொண்டு போய் ஜெயலலிதா கிட்ட ஒப்படைச்சுட்டு, "இனி நீ தான் கட்சிய பார்த்துக்கணும்னு" சொல்லி சொன்னாங்க. ஓ! ஸோ அந்த பக்குவம் இருந்தது ஜானகி அம்மையாருக்கு. வெற்றி பெற முடியாது, தன்னை மக்கள் விரும்பவில்லை என்று தெரிந்து கொண்டு கட்சியை ஒப்படைத்தார்கள். அதன் பிறகு தான் ஜெயலலிதா வந்து இரட்டை இலைய கேட்டு வாங்கினாங்க. அதற்கப்புறம் கட்சி கட்டுக்கோப்பாக இருந்தது. அந்த காலத்துல சந்திக்கல அவங்க. சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு லாரி விபத்துல அவங்க ஆமா. கார் மேல லாரி ஆமா. ஒண்ணு மோதி ஆமா. ஹாஸ்பிட்டல்ல இருந்தபோது ஜானகி அம்மையார் போய் பார்த்தாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு இது எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒத்துக்கலையே. ஆனா எம்ஜிஆர்ன்னு ஒரு அ ஃபிகர் இல்லன்னு அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்தது. நீங்க கடைசியா எப்ப சந்திச்சீங்க? கடைசியா நான் வந்து அ 2013 ஆர் 14 13 எண்ட் ஆர் 14 பிகினிங் அந்த டைம்ல நெனைக்கிறேன். அப்போ வந்து நான் ஹிந்துல மேனேஜிங் எடிட்டரா இருந்தேன். நிர்வாக ஆசிரியரா இருந்தேன். அப்போ வந்து அவங்க சித்தி, ஜெயலலிதாவோட சித்தி பத்மாவல்லி பெங்களூர்ல இருந்தாங்க. அவங்க சரி. இறந்து போயிட்டாங்க. சரி. அந்த செய்திய கன்வே பண்ண முடியுமான்னு சொல்லி எனக்கு வந்தது. அந்த செய்தி கொண்டு போய் சொன்னேன். நீண்ட நேரம் அமைதியா இருந்தாங்க. ஒண்ணுமே பேசல. அப்படியே இருந்தாங்க யோசிச்சுட்டு. அப்புறம் சொன்னாங்க, "ஆமா, என்னோட செல்லமான சித்தி தான். நான் வந்து ரொம்ப அவங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா 30 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாரையும் விட்டாச்சு. இப்போ பழைய உறவுகள தோண்டி எடுத்து அ துக்கம் கொண்டாடுறது தேவையில்லாத ஒண்ணு. எல்லாரையும் விட்டாச்சு. என்ன பொறுத்தவரையில் மரணம்ங்கிறது என்ன வந்து என் தாயுடன் இணைக்கும் ஒரு இது. அதனால அது வந்தால் மரணம் வந்தால் நான் இரு கைகளை விரித்து வரவேற்பேன்." அப்படின்னு அப்போலேருந்தே அவங்க வந்து ஒரு விரக்தி, பற்றற்ற தன்மைக்கு போயிட்டாங்க. மரணம் பத்திலாம் பேசினாங்க. அதனால அதுக்கப்புறம் தான் அவங்க வானகரம் கட்சி பொதுக்குழுவிலயும் என் காலத்துக்கு பிறகும் ஆமா. அதிமுக பலமாகி இருக்கும்னாங்க. அசெம்பிளிலயும் பேசாங்க. என் காலத்திற்கு பிறகு மென்மேலும், மென்மேலும் கட்சி உறுதியுடன் கட்டுக்கோப்பாக இருக்கும்லாம் பேசினாங்க. ஸோ மரணத்த பத்தி அவங்க 14லேருந்தே திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு ஓ! விரக்தி வந்தாச்சு. பற்றற்ற தன்மை. சாப்பிட முடியல, நடக்க முடியல. இப்போ இனஃப் இஸ் இனஃப் அப்படின்னு அப்பவே ஒரு எண்ணம் வந்துடுச்சு. 16ல ஜெயிச்சு குடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. 2 ஆசை. ஒண்ணு நிறைவேறல, ஒண்ணு நிறைவேறிச்சு. கூட்டணியே இல்லாம தனியா நின்னு ஜெயிக்கணும். ஏன்னா ராஜாஜி காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் தமிழ்நாட்ட தனியா தேர்தல சரி. சந்திச்சு ஜெயிச்சது யாருமே கிடையாது. அந்த ரெக்கார்டு பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. பண்ணாங்க. அவங்களுக்கு இன்னொரு ஆசை டெல்லிக்கு போணும். டெல்லி தேசிய அரசியல்ல பெரிய பங்கு வகிக்கணும் அப்படின்னு. அதுதான் ஒரு நிறைவேறாத ஆசையா போச்சு. ஆனா, அவங்க வந்து கடைசி காலத்துல ஒரு விரக்தியோட தான் இருந்தாங்க. ஜெயலலிதாவ பத்தி பல விஷயங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி சார். நானும் பல அரிய விஷயங்கள பகிர்ந்துக்க ஒரு வாய்ப்பு தந்த வாவ் தமிழா டிவிக்கு எனது நன்றிகள். நன்றி சார். நன்றி.